வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களா, உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸு, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, பெஸ்ட்டு டிசைனு அதுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பெஸ்ட் இன் கிளாஸாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக நேக்கிட் மோட்டர் சைக்கிள்ஸை நம்ம பார்க்க போகிறோன்றதுனால ரியலி உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸும் சூப்பரான ஒரு ஹேண்டலிங்கும் நல்ல லெவலான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல நிச்சயமாகவே கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார்ட் மெடிசன் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணிட்டு தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் புதிய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட டாமினார் 250. ஆமாங்க, இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரூசர் மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாகவே இந்த பஜாஜ் டாமினார் 250 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி க்ரூசர் டைப்பில் வரக்கூடிய ஒரு டிசைனாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைன் டோனோடே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வெஹிக்கிள் நல்லா இருக்குது, ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட்டிங், ஹேண்டில் பார் மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு லாங் டிரைவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக அதெல்லாம் நல்ல ஒரு அப்ரைட்டாகவும் கொடுத்துருக்காங்கன்றப்போ அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 249.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட் கிளட்ச் தான் பேர் பண்ணிக்காங்க. இந்த பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 26.63 bhp பவர் சிங் 23.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு பவர் இருக்குங்க. அதனால் உங்கள் ஹைவேஸில் நீங்கள் 110 அது 100 110 அது மாதிரி ரேஞ்சில் கூட ஈஸியராகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் இந்த வெஹிக்கிளால் போக முடியும். பட் ரொம்ப ஸ்பீட்லாம் வேணாமே, சேஃப்டியும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு ஓட்டும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 32 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம், அந்த ஒரு 250 cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் வருது, பின்னாடியும் சேம் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பிரேக்கிங்கில் குறை கிடையாதுப்பா. அந்த வண்டி என்னதான் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கிளாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அந்த வண்டிக்கு ஓகேவான ஒரு பிரேக்கிங் இருக்குது அந்த வண்டியில். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 180 kg. இதனால தான் வண்டியோட பிரேக் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா, வண்டியோட வெயிட் கொஞ்சம் அதிகம், அதனால் பிரேக் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு வெயிட்டு இழுத்து அதுக்கப்புறம் தான் நிறுத்தணும் இல்லைங்களா. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 800 mm ஒரு டீசென்ட்டான சீட் ஹைட் நம்ம ஊரில் இருக்க ஆவரேஜான பீப்புள்ஸுக்கு நிச்சயமாக சூட் ஆகும். கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,27,000 தான் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சிலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரூசர் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த பஜாஜ் டாமினார் 250 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் 250. ஆமாம், இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிளாகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் அது நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கும் ஆஃபர் பண்ணும், அந்த வெஹிக்கிள் லாங் டிரைவ்க்கும் நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சுசுகி ஜிக்ஸர் 250 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்போர்ட்டி டிசைனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன், ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு எப்படின்னு இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 249 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. என்னப்பா 250 cc வெறும் ஆயில் கூல்டான்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்க ஒரு வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தோன்னா அது நிச்சயம் நம்ம ஜிக்ஸர் 250 சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது இந்த ஒரு ஆயில் கூல் சிஸ்டம். பட் என்னதான் இருந்தாலும் டிராஃபிக்கில் நீங்கள் நிறுத்தி ஓட்டும் போது லைட்டாக ஹீட் ஃபீல் ஆக செய்யும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப்புன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, அதில் உங்களுக்கு இருக்கிறது ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு அண்ட் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச். அப்படின்றப்ப டிரான்ஸ்மிஷன் மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு 26.13 bhp ஆஃப் பவர்ஸும் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 34 km
இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. டுவெல் சேனல் பெஸ்ட் தான். பிரேக்கிங் ஓகேவாக இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 156 kg தான் அப்படின்றப்ப ஓகே. அதுக்கடுத்து சீட் ஐட்டம் 800 mm தான் பார்த்துருக்கேன். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,15,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 45,000 கிட்ட வரைக்கும் போது இந்த டாப் மாடலில் தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி உள்ள அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அதில் உங்களுக்கு ஜிபிஎஸ் ப்ளூடூத் நேவிகேஷன்ற மாதிரி லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி கொடுப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கல் நம்ம கேடிஎம்மோட டியூக் 200 ஆமாங்க. இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், அது இல்லாமல் ஒரு செம்ம ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் டோன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல் தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த கேடிஎம்மோட டியூக் 200 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமல் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு செம ஒரு ஷார்ப் எஜ்டான நல்ல ஒரு அக்ரெசிவ் டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் ரீலி வெஹிக்கிளை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் ரீலி செம்ம சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 200cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 valve ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed gear box தான் அண்ட் பெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.67 bhp hours 19.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வெஹிக்கிளுடைய பவர் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு 200cc 250cc செக்மெண்ட்லேயே இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஆக்சிலரேஷன் அடிச்சுக்கிறதுக்கு வேற ஒரு வெஹிக்கிளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம ஒரு கிறிஸ்பான ஒரு ஆக்சிலரேஷன் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம கேடிஎம்மோட டியூக் 200 ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. நீங்கள் ஊற்றிட்டே இருக்கணும், அந்த வண்டி ஏதோ ஓடிட்டே இருக்கும். மைலேஜ்னால் ஒரு 34ன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சில பேருக்கு 28 அது மாதிரி கூட கிடைக்கும். மைலேஜ்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்டினஸ்னு வரும்போது மெயின்டெனன்ஸ் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பின்னாடியும் டிஸ்க் டுவெல் சேனல் பேஸ் பிரேக்கிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க. பிரேக்கிங் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங் நான் கேடிஎம் டியூக் 200 அதுலேயும் 390 பிரேக்கிங்லாம் அப்பா காட் லெவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க நம்ம கேடிஎம்மோட டியூக் 200ல ஆமாங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு 159 kg. சீட் ஹைட் மட்டும் 822 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. சீட் ஹைட் கொஞ்சம் டாலராக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்ப மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் பார்த்துங்க. சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,42,000 ஸ்டார்டிங் ஆகுது. சரி வாங்க இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்பர் செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம யமாவோட MT-15 வெர்ஷன் 2 ஆமாங்க. இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு வெர்சைலான ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸப்ட் ஃபேமிலி பர்பஸோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த MT-15 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். அது ஏன் ஃபேமிலி பர்பஸை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணன்னு கேட்டிங்கன்னா, அதோட சீட்டிங் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஃபேமிலி யூஸ் அது மாதிரி விஷயங்களுக்கு அந்த சீட்டிங் செட் ஆகாது. அதெல்லாம் ஓவரலாக கொஞ்சம் ஹேங் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு கேப்பபிள் கிடையாது. அதனால் அது ஃபேமிலி பர்பஸ் மட்டும் விட்டுருங்க. மற்றபடி நல்ல ஸ்போர்ட்டியராக ஓட்டணுமா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைமில் டீசெண்டாக ஓட்டணும், ஒரு நல்ல மைலேஜும் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 45+ கிட்ட மைலேஜும் இருக்குது. நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியான டிசைன் வேணுமா, அங்கே பாருங்கள் இப்போ அந்த டிசைனுக்கு என்ன குறைன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் அது குறை இல்லாமலே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் டோனோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 valve ஒரு VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed gear box தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.6 bhp ஹவர்ஸும் 14.1 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 130 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 48 km இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான், டுவெல் சேனல் பேஸ் பிரேக்கிங் இந்த இடத்துலையுமே நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 141 kg. சீட் ஹைட்டு 810 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. அப்படின்றப்ப சீட் ஹைட் கொஞ்சம் டாலர் தான், பட் அதெல்லாம் ஓகே ஹேண்டில் பண்ணிடலான்னு சொல்லி ஆக மொத்தத்தில் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,18,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்டிங்கோட செகண்ட் பிளேஸிங் பார்த்தாச்சு. வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 400Z ஆமாங்க. இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே கிடைக்கக்கூடிய
ஒன் அண்ட் ஒன்லி 400cc, அதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்குமே கூட நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS 400. ஆமாங்க, இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எனக்கு தெரியும் இந்த வெஹிக்கிளுடைய பர்ஃபார்மன்ஸ் அடிக்க வேறு எந்த வெஹிக்கிளுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு மேசிவ் அண்ட் ஸ்டன்னிங் ஃபிகர்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த பஜாஜ் பல்சர் NS 400Z. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம NS 200 கொஞ்சம் ஒரு சில அப்கிரேடட் மாடல் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிளுடைய விஷயமே இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் தான். ஆமாங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்க்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸ் தான் வெட் மல்டிப்ளேஸ் கழிச்சு தான் இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 39.4 bhp அரௌண்ட் ஒரு 40 PS ஆஃப் பவர் கிட்ட வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் நியூட்டன் மீட்டர் டார்க் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 35 km இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டாப் ஸ்பீடு 154 km/h. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சப்போஸ் ஒரு 34 வரைக்கும் கிடைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வெண்டிக்கிட்டையும் நம்ம மைலேஜ்லாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. இது மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு நல்ல பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த ABS அதுவும் டுவெல் சேனல் இருக்குன்றப்ப அந்த ஒரு ஷெட்யூலிங் குறையில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 174 kg 400cc இல்லையா, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்போ ஓகே தான் பாய்ச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஒரு ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு டாப் மாடலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்டாண்டர்ட் மாடல் 2,35,000 கிட்ட தான் வருது. இந்த ஒரு 2,35,000 ஒரு 400cc வெஹிக்கிள் இருக்குதான்னு பாருங்கள், நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இது மட்டும்தான் இருக்கும். சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எது? சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தாலோ வாங்குற பிளானில் இருந்தாலோ அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.